హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు ఓం బీమ్ బుష్. ఈరోజు క్రిస్మస్, ఇంకా అందరికీ లీవ్ ఉంది. చాలా రోజుల తర్వాత గ్యాప్ దొరికింది అందరం కలిసి ఉండడానికి. ఇంకా సరే అని చెప్పేసి స్లీవ్ వెళ్తున్నాము. ఇప్పుడు ఇది ఇక్కడ నుంచి 4 hours డ్రైవ్ ఉంది. వెదర్ ఏమో జర చిల్గానే ఉంది. మట్టలు ప్యాక్ అవుతున్నట్టు పోయాక చూడాలి ఎట్లా ఉంటుంది ఏంటనేది. ఈరోజు ఫుడ్ ఉండదు, ఏమి ఉండదు. ఏమో వీళ్ళేమో బ్రెడ్లు ఇవన్నీ కొన్నారు. చూద్దాం ఏమవుతుందో. హెయిర్ కూడా ఫుల్ వెళ్ళిపోయింది కదా. சரி ப்ரோ, இப்போ எங்கே ப்ரோ போகிறோம்? டவுன் பேட்ரிக் ஹெட். எந்த ஸ்லீகோ தானே அது? பலீனா. ஓகே, டைம் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. 2 hours 1.5 hour ஆகும். 1.5 hour ஆயிருக்கு. இன்னொரு 1.5 hourல வந்து நம்ம ரீச் ஆகும். பின்னாடி இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தூங்கிட்டு இப்போ தான் எழுந்துறாங்க. கிளிப் இருக்கு, அதுக்கு முன்னாடி போட்டுறாருங்க. ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. ப்ரோ அப்டேட் டைம் ப்ரோ, அப்டேட் என்ன ப்ரோ? சத்தியமா விண்டோ ஓபன் பண்ணி போனை வெளில தூக்கி போட்டுருவேன். சாப்பிடுறே போங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்காட்லாண்ட் பிளான் இருக்கு. அது கேன்சல் ஆகிடும் போலான்னு டவுட்டாக இருக்குது. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போக மாட்டோம் கூட தெரியாது. காரில் ஃபியூல் போடல. நாங்கள் வந்து எங்கேயோ நடு மிடில் போடலாம்னு சொல்லி நினச்சோம் பெட்ரோல். ஆனால் இங்கே எங்கே பார்த்தோன்னா டீசல் மட்டும்தான் இருக்குது, பெட்ரோல் எங்கேயும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி உங்களோட நாளைக்கு ஸ்காட்லாண்ட் பிளான் கேன்சல் தான் இருக்கும். பெட்ரோல் இல்லைன்னா இப்போ பெட்ரோல் பங்க் கிடைச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ ஜாலி புல்லு. அது ஸ்காட்லாண்ட் போயிட்டு அங்கே ஸ்காட்லாண்ட் பொண்ணு பிடிப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு பெட்ரோல் பங்க் கிடைச்சிது எங்களுக்கு. கடிச்சிது, பெட்ரோலும் போட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து மூஞ்சியில் ஒரு மரம் பயத்தை பார்த்து. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பிளான் கேன்சல் ஆகலை. கேன்சல் ஆகிடுச்சுன்னா த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் தான் இருந்திருப்பேன் இங்கே. சரி பார்க்கலாம். நகரே அழுது மேபி நீ வந்து இன்னொரு 1 hour 1 hourல போயிடும். ட்ரெக் பண்ணணும் 10 minutes. நாளைக்கு போகிறீங்களா வரும் ஸ்காட்லாண்டு? பால் லவடேக்க பால் போய் ஸ்காட்லாண்ட் போகிறீங்களா போக மாட்டீங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஒன்றுமே. போகிறீங்களா? நான் மறக்கலாம் திருப்பி அதே. நான் 2 நாள் வாக் பண்ணி போவேன், ஆனால் இங்கேருந்து கிளம்புவேன்னு இருந்தா. எனக்கு வாய்க்கு வராது. டவுன் சிண்ட்ரம், டவுன் சிண்ட்ரம் வந்தது அப்போ கட்டினது தான். அது யாரோ ஒருத்தவங்க கட்டினாங்க, நாங்கள் பார்க்குறதுக்கு வந்தோம். அது யாருன்னு என் வாய்க்கு வரமாட்டேங்குது. ஒரு 90 ml போட்டால் வரும் போல தெரியல. அது அவ்வளோதான் இருக்குது வியூ இங்கே பார்க்குறதுக்கு. ஒன் டூ த்ரீ எனக்கு இன்னும் ஆகல. ப்ரோ ஸ்லிப் ஆகும் ப்ரோ. அங்க எங்க போயிட்டாங்க? ஓ அந்த சைடு போயிட்டாங்களா?
இது பாருங்க காமிக்கிறேன். டிஷ்யூ வேணுமே அத்தான் ஸ்காட்லாண்டா பேசுறேன். ஆமா எடுங்க வீடியோ இருக்கு ஃபுல்லா வீடியோ இருக்கு. அங்கிருந்து ஓடணும் 2 பேரும். தலைவன் பயங்கரமா பேசினா க்ளோஸ். புரியல. ஆமா ஜாக்கெட் கட்டா கை ஷூ ஃபோன் காமிங்க எங்கன்னு. கை ஷூ ஃபோனு 2 பேரும் ஓடணும். பாப்பீங்களா வீடியோல எப்படின்ட்டு. பை இல்ல ரவுண்ட் 2 மறுபடியும் ஓடுறது ரவுண்ட் 2. இல்ல அது திரும்பி வந்துடும். அது பல்லெல்லாம் உடைய போகுது. கிருஷ்ணா பிரேஸ் யுவர் செல்ஃப். எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போட்டுமா? ஓ சொல்லுங்க. இப்போ ஃபுல்லா இருக்கு. அது 2 இல்ல தெரியும். ஷூக்கு இருக்கு. இந்த ஷூக்கா இருக்கு. அங்கெல்லாம் பயங்கரமா ஸ்லிப்பர் ப்ரோ. அங்க நாய் வேற இருக்கு. இல்ல அங்க நாய் இருக்கு. இப்ப நம்ம ஓட்டோம்னா அந்த நாய் நம்ம பின்னாடி ஓடும். ஆமா ரிஸ்க். நம்ம ஓடணும்னா இப்போ அது நம்ம பின்னாடி ஓடும் அந்த நாய். பாதி தூரம் ஓடிட்டு நின்னுடும். சரி ஓகே டன். அது தட்டிச்சுன்னா இந்த சைடு ஓடணுமா? அது சரக்குமா இல்ல அங்க போய் தண்ணியில பயந்து விழுந்துருமான்னு. தண்ணியில இருந்தேன்னா நீந்தி வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஓட போறோம் ரவுண்ட் 2. நான் ஆல்ரெடி கீழே வந்துட்டேன். இப்போ இவங்களும் நான் என் கூட சேர்ந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல அது உழுவாங்க. விழ போறீங்க பார்க்கலாம். ரெடி அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஓட போறாங்க. அதெல்லாம் வரல. அவெல்லாம் வீடியோ திருப்பி எடுங்க. அவெல்லாம் எப்படிங்க? சரி 1 2 3. நீங்க ஃப்ரேம்லயே நாய் பயப்படுறா. ஐயோ நீ பாட்டுடுங்க. இவ்வளவு வேகமா எவங்க ஓடுவோம்? அப்ப இன்னும் வேகமா நான் இன்னும் வேணும் ஓடன ப்ரோ. அங்க இன்னும் வேகமா ஓடணும்டா நாங்க. அது ஸ்லோப்ல நீ வேகமா ஆயிப்ப. இல்ல அங்க ஓடுறது அப்படிதான் ஓடணும் நாங்க. மேபி உங்க வீடியோல தெரியல. இன்னும் பயங்கரமா ஃபாஸ்டா ஓடணும். ஆனா நான் ஓடும் போதும் கீழே வரல. ஒரு ரவுண்ட் 3 இப்போ திரும்பி ஓட போறோம். இப்பதான் நாய் போயிடுச்சு அங்கிருந்து. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இருங்க நம்பிடலாம். எங்க கார் ஒர்க்கோவா இல்லையா? நாங்கள் இங்க ஓடுற வரைக்கும் ஓடுங்க. முடிஞ்ச எங்க வரைக்கும் வழி பாதை இருக்கும் அங்க இருக்கும் ஓடுவோம். சரி ஸ்டார்டா 1 2 3. ஸ்லோ ஓடுறேன் உங்களுக்காக. ஃபாஸ்டா நான் இங்க ரெக்கார்ட் பண்றேன் பேக் சைடு. என்ன பேசுறீங்க? யோ நீ என்ன ஜம்முன்னு ரெக்கார்ட் பண்ணிருக்க? கிருஷ்ணாலாம் சிக்கன் விட்டுட்டு இப்போ கோல்ஸ்லா சாப்பிட்ற நிலைமையில வந்துட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவங்க 17 Pro Max வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் இது சாப்பிட்றேன். யார் சொன்னா அப்படி? நீங்க தான் சொன்னீங்க. நான்லாம் சொல்லல. கேன்சல் பண்றேன். இங்க ரெக்கார்ட் ஆகுதே என் போன்ல. என் போன்ல எடுத்தாதான் நான் இமிடியேட் கேன்சல். இப்போ நெக்ஸ்ட் எங்க ப்ரோ போறோம்? கிளென்கார் வாட்டர்ஃபால். எங்க இங்க இருந்து ஒரு 104 கிலோமீட்டர்ஸ். அது 104 கிலோமீட்டர். 1.5 hour ஆகுமா? 1 hour ரிட்டர்ன் போறதுக்கு 216 கிலோமீட்டர்ஸ். கஷ்டம் பண்றீங்க. தெரியுது இல்ல? இந்த உப்பிலி ரோட் ட்ரிப் கோசரம் நம்ம என்ன அது சிக்கன். அது சிக்கனே எடுத்துன்னு வரல. நாங்க வாங்கிட்டே வரல. அவன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? இப்போ உங்களுக்கு சிக்கன் தான் நார்மல்.
எனக்கு சிக்கன் Coleslaw. போட்டியா? இல்லடா நீ தான்டா கேட்கும் போது எது வேணுமோ போடுனியடா நீ வந்து உப்புளி கேட்டலனா எனக்கு காது கேட்காது சரி ப்ரோ. நான் எடுத்துக்கிறேன், நீ சிக்கன் போட்டதை எடுத்துக்கோ. எனக்கு சிக்கன் போட்டது. இதையும் போட்டு சிக்கனும் போட்டு கொடுப்பேன். இது இதுதான் நான் கேட்டேன் என்ன வேணும் எதுவோ உனக்கு கொடுறா அப்படின்னு. எனக்கு காது கேட்காது. ஐயோ கோளாறு மண்டையா. எனி ஹெல்ப்? நல்லா உனக்கு என்னப்பா பந்தர்ல இருந்து ராஜா பகவத் மாதிரி உட்காந்து நீ. சும்மா அமுக்கி பாரு. அந்த அங்கிள் ஒருத்தர் வந்து இந்த பயந்துட்டா நீங்க சும்மா அந்த அதிர்ஷ்டம் அவன். கிளென்கேர் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் கிளென்காருக்கு வரும்போது தான் உங்களை அப்பதான் நீ புதுசா போன் எடுத்துட்டு வந்த. ஆமா 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 ஆமா. உங்களோட உங்க போன்ல கிளாரிட்டியே கேவலமா இருக்கு. போன பாருங்க. இல்ல ப்ரோ, ஆனா இல்ல ப்ரோ, இப்ப பாருங்க, இப்ப நல்லா இருக்கு கிளாரிட்டி. அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கு. நேத்து நான் என்னமோ இன்னைக்கு நல்லா பண்ணேன் இருக்கும், நாளைக்கு ஊம்பிட்டு போயிடும். தெரியல, ஆனா இனி மட்டும் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு இன்னைக்கு கிளாரிட்டி. இது செகண்ட் டைம் வந்திருக்கோம் கிளென்காஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்க? ஸ்டாண்டில் பீச். சாண்டில் பீச். ஸ்டாண்டில் யோ ஸ்ட்ரிப் பீச். ஸ்ட்ரிப் பீச் அது ஈஸியா இருக்கு. கேண்டிடேட் போட்டோ. ஐயோ என்னைய பேசிட்டு ஏதோ வாய் வருது சொல்லணும், அவ்வளவுதான். ஏய் என்னடி பண்ற லூசு? மேலே போனா என்னடா இருக்கு? மேலே போனா கீழே வந்துடும். இருக்கு, போனோம்னா அந்த பீச்சுக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம பாப்படம் இருக்கு, அது மட்டும் ஓப்பன் செட் 3 இருக்கு. வேற ஏதாச்சும் இருந்தாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போயிட்டோம்னா எல்லாமே மீண்டும், அதுக்கப்புறம் வேணும்னா ஃப்ரீயா ஃபுட்டுக்கு போகும்போது பார்க்கலாம். சரி ஓகே. இந்த பெரிய கட்டை வச்சு எடுக்கலாமா? பெரிய கட்டை இல்லையா? எடுக்கலாமா? பீச்சுக்குள்ளே வந்திருக்கோம். பீச் கிட்ட ஐ திங்க் 4:30 to 5 ஆகுது டைமு. அவங்க என்னமோ காஃபி வாங்குறதுக்கு போயிருக்காங்க, காஃபி ஷாப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாமே ஷாப்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஸோ மோஸ்ட்லி எதுவும் க்ளோஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம், தெரியாது. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்கான்னு நினைக்கிறோம், பார்க்கணும். அது ஓப்பனில் இருந்தால் நல்லாயிருக்கும், வியூ செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி வேணுமா? காஃபி வேணும். அது கிடைக்காது. வேறு என்ன வேணும்? எங்களுக்கு எனக்கு பிரியாணி கிடைக்காது, உங்களுக்கு காஃபியும் கிடைக்காது. பிரியாணி வாய்ப்பே இல்லை, நான் காஃபியும் வாய்ப்பே இல்லை. அங்கே வேணும்னா குடிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு கப்பு வேணும்னா எடுத்து. ஐயோ அம்மா, அவ்வளோதான். இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆக போகிறோம் நம்ம? கேஷுவலாக பேசுகிறீங்க கேமராக்காக. ஆமாம், அப்டேட்ஸ் தெரியல எப்போ ஸ்டார்ட் ஆக போகிறேன். நான் நாளைக்கு ஸ்காட்லாண்ட் ஸ்டார்ட் ஆக போகிறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க நைட்டு போவாங்கன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. போயிடுவீங்க எங்கே? ஸ்காட்லாண்டா இல்லை அப்படின்னா போயிடுவேன், தெரியல எங்கே போயிடுவாங்க, தெரியாது, ஆனால் போயிடுவாங்க. இப்போ ஒரு 1/2 hour 20 minutes ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பணும், அவ்வளோதான். இப்போ தான் ஹைதராபாத் கிச்சனில் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சிச்சு இன்னைக்கு டே. அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். அவன் வந்துட்டோன்னா லிஃப்ட் ஏறிட்டு மேலே போய் சாப்பிட்ணும், அவ்வளோதான். மனசில் ஆயிடும். பை.